நமஸ்காரம். சேக்ரெட் சனாதனா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுவரை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் யூடியூப்லேயே பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம ராமேஸ்வரம் யாத்திரை பற்றி பார்த்தோம். அதில் செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸை பற்றி நிறையா பேசினோம். அதன் தொடர்ச்சியாக அங்கே இன்னும் செய்ய வேண்டிய வேறு சில விஷயங்கள், அன்று பார்க்க வேண்டிய வேறு சில இடங்கள், அவற்றை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஊருக்கு செல்பவர்கள் முடிந்த வரையிலும் குழந்தைகளை அழைத்து செல்லாமல் இருப்பது நல்லது. ஊரில் பல இடங்களில் தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும், கர்மாக்கள் செய்ய வேண்டும். அந்த இடங்கள் பித்ரு கர்மாக்கள் செய்கிற இடங்களில் குழந்தைகள் இல்லாமல் இருப்பது சாலச் சிறந்தது. அதனால் நீங்கள் முடிந்தவரையும் குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டாம். மீறி அழைத்து சென்றால் அந்த இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டாம். ஒன்று, அங்கு சமுத்திரத்தில் குளிக்கும் போதோ வேறு நதிக்கரைகளில் குளிக்கும் போதோ அங்குள்ள சமூகிரி பெண்களுக்கு வெற்றிலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துண்டு, தட்சிணையுடன் கூடி அவரிடம் சமுத்திரக்கரையிலோ அல்லது நதிக்கரையிலோ கொடுப்பதால் பல விசேஷங்கள், பல நன்மைகள் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு சமூகிரி பெண்ணுக்கோ 3 சமூகிரி பெண்ணுக்கோ சமுத்திரக்கரையில் கொடுப்பது விசேஷம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அப்பொழுது ராமேஸ்வரம் சென்றால் காலையில் அங்கு ஸ்படிகலிங்க தரிசனம் ரொம்ப விசேஷம். அங்கே காலத்தால் ஸ்படிகலிங்கம் பண்ணும்போது அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. தூரக்கே பார்த்தவங்க தெரியும். அதை யாரும் தவறாமல் போய் அதை பாருங்க. அதே மாதிரி எல்லா ரிச்சுவல்ஸையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணணும். சாமி தரிசனம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ராமலிங்க சுவாமி, சீதா தயார் பண்ணி அங்கே லிங்கம் பிடிச்ச அந்த சுவாமி, ஆஞ்சநேயர் வச்ச சுவாமி, எல்லாம் அவள் பிரதிஷ்டப்பட அத்தனை சுவாமிகளும் அங்கே தரிசனம் பண்ணிக்கோங்க. கோவிலில் 3வது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சொக்கட்டான் மண்டபம் ரொம்ப பிரசித்தம். உலக விஷயத்தில் அது நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதோட ஆர்கிடெக்சர் தான் அவ்வளோ விசேஷம். அதனால் தவறாமல் ராமேஸ்வரத்தில் 3வது பிரகாரத்தில் உள்ள சேதுபாதூர் தீர்த்தம் சொன்னேனே அந்த இடத்துல, அந்த பிரகாரத்தில் அந்த சொக்கட்டான் மண்டபத்தில் உள்ள அழகை நீங்கள் தவறாமல் தரிசிக்க வேண்டும். இதற்கு பிறகு ஊரில் உள்ள முக்கியமான இடங்களை எல்லாம் நீங்கள் தரிசிப்பது நல்லது. உங்களால் முடிந்தால் இந்த முறையே தரிசனம் செய்ய பாருங்கள். அல்லது காசியை முடித்துவிட்டு வரும்போது 2வது முறை வரும்போது விட்டு போகிற இடங்களை பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் அங்கு ராமநாதபுரத்தில் உள்ள நவபாஷானம் தீர்த்தம் பக்கத்தில் உப்பூர் வெயில் உகந்த விநாயகர், அந்த இடத்தில் சூரிய பகவான் தான் செய்த தவறுக்காக தவமிருந்து விநாயகர் பெருமான் அருள் பெற்ற இடம். ஆகிய அந்த விநாயகர் பெயர் வெயில் உகந்த விநாயகர். அந்த உப்பூர் வெயில் உகந்த விநாயகரை தரிசனம் செய்து கொள்வது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு அங்கு இருக்கும் நவபாஷாணத்தில் நவ கிரகங்களை ராமர் பிரதிஷ்டை பண்ணியதாக வரலாறு. அங்கு நவகிரகங்களையும் தரிசனம் செய்து கொண்டு நவபாஷாணத்தில் அங்கு தீர்த்தத்தையும் தெளித்து கொண்டுவார்கள். நேராக திருப்புல்லாடிவார்கள். திருப்புல்லடை என்று சொல்லும் திருப்புல்லாணி. ராமருக்கு முன்பே அந்த காலத்தில் தசரதர் அங்கு வந்து பிள்ளை வரம் வேண்டி அங்குள்ள ஆதி ஜெகநாத பெருமானை வேண்டிக் கொண்டதாக வரலாறு உண்டு. அந்த இடத்தில்தான் ராமர் சமுத்திரத்தை கடப்பதற்காக சமுத்திரராஜரிடம் பர்மிஷன் கேட்கிறார். சமுத்திரராஜர் பர்மிஷன் கொடுக்காதபோது கோபப்பட்டு அவரை தாக்க முயற்சிக்கும் போது சமுத்திரராஜன் ஓடி வந்து அவர் காலில் சரணடைந்த இடம் அதுதான். விபீஷன் அங்கிருந்து ராவணனிடமிருந்து வந்து ராமர் காலில் விழுந்து சரணடைந்த இடமாகவும் சொல்லப்படுகிறது. முன்பே சீதையை தேடி எல்லா வானரும் சென்ற பிறகு அனுமார் சீதையை தரிசனம் செய்துவிட்டு சீதா பிராட்டியாரிடமிருந்து சூடாமணியை வாங்கி கொண்டு ராமரிடம் வந்து கண்டேன் சீதையை சொன்ன இடமும் இதுவாக தான் சொல்லப்படுகிறது. திருப்புல்லடை ஒரு மிக விசேஷமான இடம். அதற்கு பிறகு அங்கிருந்து மங்களராத சுவாமி கோயிலுக்கு வரலாம். மங்களராத சுவாமி கோயில் உத்தரகோசம். அங்கு உள்ள நடராஜர் சந்தனத்தால் எப்பொழுதும் கவசம் விட்டிருப்பார்கள். வருடம் ஒருவரை தான் அந்த நடராஜரை தரிசனம். அந்த நடராஜர் முழுவதும் மரகதத்தால் செய்யப்பட்ட ஒரு நடராஜர். மிகவும் மிக பிரசித்தி பெற்ற அந்த நடராஜர், விலை மதிப்பில்லாத நடராஜர்.
அதை தவறாமல் தரிசனம் செய்து கொள்வது நல்லது. அதே போல் நீங்கள் இதுக்கு வந்தால், மீண்டும் ராமேஸ்வரம் வந்தால், அங்குள்ள ராம தீர்த்தத்தை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். அங்குள்ள லக்ஷ்மண தீர்த்தத்தையும் தரிசனம் செய்து கொள்ளுங்கள். ராம தீர்த்தம் லக்ஷ்மண தீர்த்தத்தில், ராம தீர்த்தத்தில் ராமர் சண்டைக்கு போவதற்கு முன்னால் தரிசனம் செய்ததாக சொல்லப்படுகிறது. மீண்டும் சண்டை முடிந்து வந்த பிறகும் பிராமணரை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் போவதற்காக ராம தீர்த்தத்தில் ராமரும் லக்ஷ்மண தீர்த்தத்தில் லக்ஷ்மணரும் அவர்கள் அங்கு குளித்ததாக ஸ்நானம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு அந்த மிதக்கும் கற்களையும் நீங்கள் பார்க்கலாம். ராமேஸ்வரத்தை சேது சமுதிரத்தை பாலம் அமைத்த போது உபயோகித்த கற்கள் மிதக்கும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அந்த கற்களை நீங்கள் அங்கு பார்க்கலாம். மேலும் அக்னி தீர்த்தத்துக்கு பக்கத்தில் சங்கர மடம் இருக்கிறது. சங்கர மடத்தில் பக்கத்தில் குரு பாதுகை மன்றம் இருக்கிறது. அங்கு சங்கருடைய பாதுகைகள் வைத்திருக்கிறார்கள். அதை தவறாமல் தரிசித்து ஆசி பெற வேண்டும். பக்கத்தில் துவாதச லிங்க மண்டபம் இருக்கிறது. 12 ஜோதிலிங்கங்களும் ஒரு சேர அமைந்த இடம். தவறாமல் அதையும் சென்று பார்க்கவும். பக்கத்தில் கந்தமாதன பர்வதம் உண்டு. கந்தமாதன பர்வதம் 25-30 படிகள் தான் இருக்கும். அந்த காலத்தில் மிக உயரமான மலைக்குன்றாக அது கருதப்பட்டது. அங்கிருந்து தான் ராமர் சமுதிரத்தை பார்த்ததாகவும், சமுதிரத்திலிருந்து இலங்கையை உற்று நோக்கியதாகவும், அதை போர் செய்யும் போது அதற்கான உத்திகளை வகுப்பதற்காக திட்டங்களை வகுத்த இடமாகவும் சொல்லப்படுகிறது. அங்கு ராமருடைய பாதம் அங்கு அவர் பதித்திருக்கிறார். அதை தரிசனம் செய்யுங்கள். மேலும் அனுமாரும் அங்கிருந்து தான் இலங்கைக்கு தாவியதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வளவு முக்கிய இடங்கள் உள்ள அந்த ராமேஸ்வரத்தை எவ்வளவு முடிவோ தரிசனம் செய்துவிட்டு வார்கள். மீதி தவறி போனவற்றை தாங்கள் காசி யாத்திரை முடித்துவிட்டு 2வது முறை செல்லும்போது மீண்டும் பார்க்கலாம். எல்லோருக்கும் எனது நமஸ்காரங்கள். அடுத்தபடியாக நான் பிரயாகை என்று சொல்லப்படுகிற அலகாபாடில் பிரயாக்ராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் செய்யக்கூடிய கர்மாக்களை பற்றி அடுத்த எபிசோடில் பார்ப்போம். எல்லோருக்கும் எனது நமஸ்காரங்கள்.